இப்ப இதே இந்த லூலு குழுவால் பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் போய் இங்க இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள் கிட்ட சொல்லியிருந்தா ஷாலினி என்ன சொல்றாங்க, நீங்க வந்து புகார் கொடுத்து போலீஸ்ல புகார் கொடுத்து சட்ட நடவடிக்கை எடுத்து எவ்வளோ வருஷங்கள் ஆகும், இதெல்லாம் உங்களால எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? இதையும் கடந்து இப்படி வெளியில சொல்ற பெண்களை வந்து அந்த லூலு குழுவில் இருக்கிறவங்க வந்து அப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அப்யூஸ் பண்ணுவாங்க. அந்த பெண்களை தொடர்ச்சியா சோசியல் மீடியால அவங்க எதுவுமே பேச முடியாம. என்னுடைய கேஸ்லயே பார்த்தீங்கன்னா என்னன்னா, பின்னாடி அனானிமஸ் மெம்பர்ஸ் ஃபாலோ பண்றது, அந்த மாதிரி என்னுடைய ஃபோனை ஒரு வாட்டி ஸ்நாச் பண்ணிட்டாங்க. இதுலெல்லாம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து சட்ட நடவடிக்கைக்குன்னு போயாச்சுன்னா அவளை அந்த ஒரு விஷயத்துல மட்டும் விட்டுற மாட்டாங்க. தொடர்ச்சியா த்ரெட்டன் பண்றது, தொடர்ச்சியா அவங்களுக்கு இம்சைகள் கொடுக்கறது. என்னுடைய காரெல்லாம் உடைச்சிட்டாங்க. இந்த பெண்கள் வந்து செத்து போனாதான் ஏதாவது பண்ணுவாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி நிலைமையில இருக்கு. ஏன்னா அதுல லூலு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணவும் இல்லை, அவங்கள வந்து போலீஸ் வந்து அவங்களுடைய ஸ்டேட்மென்ட்டே வாங்கல. நான் ஒரு நியூஸ் பேப்பர்ல இல்ல அரெஸ்ட் இல்ல, அது அவங்க மேல லுக் அவுட் நோட்டீஸ் போடப்பட்டிருந்தது. அவங்க ஆஸ்திரேலியால இருந்ததுனால பாஸ்போர்ட் முடக்கப்பட்டு அவங்கள வந்து ஏர்போர்ட்ல வந்து இறங்கின உடனேயே அவங்கள இமிகிரேஷன்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க உடனடியா அவங்க அம்மாவுடைய இறப்புக்கு டெத் செரிமனிக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க பெயில் வாங்கி, ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி அந்த பெயில அப்படியே தொடர்ந்துட்டாங்க. அவங்க A2 அக்யூஸ்ட் பவானியை பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து அவங்களுக்கு போலீஸ் போய் அவங்கள விசாரிக்கிறதுக்கான சம்மன்லாம் கொடுத்தாங்க வீட்டில் போய். அதை வாங்கிக்கிட்டு அந்த அம்மா செல்ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவங்க கென்யாவுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஓடிடுச்சு. அவங்க பின்னணியில் அரசியல் சப்போர்ட் இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்தினால அவங்க வந்து குற்றவாளிகள் மாதிரியே கிடையாது. அவங்க அவ்வளோ ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு பர்சனல் டீட்டெயில்ஸை முதல்ல ஷேர் பண்ணக்கூடாது. அது மாதிரி வந்து நம்மளை எம்பவர் பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதை ஒரு குழுவோ அல்லது வேற இன்னொருத்தர் நம்மளை எம்பவரே பண்ண முடியாது. எது வந்து உண்மையான பெண்ணியம், எது வந்து உண்மையான முற்போக்கு, எது உண்மையான சுதந்திரம்ன்றது தெரியாததுனால, அந்த புரிதல் இல்லாததுனால இவங்க வந்து இந்த மாதிரி தவறான விஷயங்கள் எல்லாம் சொல்லி குழப்பி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு தவறான பாதையில பெண்களை கொண்டு செல்றாங்க. அப்படி கொண்டு செல்ற அந்த பாதிப்பை ஏற்படுத்துற அந்த பாலியல் அந்த செக்ஷுவல் பிரிடேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய குற்றத்தை பத்தி தெரிஞ்சாலும் இந்த பெண்ணி அமைப்பு தலைமைகள் வந்து கண்டுக்காம இருக்காங்க. அது வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்போ பொதுவாகவே ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம சமகாலத்தில் பார்த்துருக்கோம். ஒரு பஞ்சாயத்து பண்ணி விட்டுறது, அதாவது இப்போ ஒரு கௌசல்யா சங்கர்னு ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க விஷயத்துல கூட அவங்களுடைய கணவர் வந்து வேற ஒரு பெண்கள் திருநங்கைகளோட எல்லாம் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காருன்ற புகார் வரும்போது அங்க அவங்க சில அரசியல் அமைப்பு தலைவர்கள்லாம் உட்கார்ந்துக்கிட்டு அந்த பெண்ணுக்கு உண்மையா நியாயமே கிடைச்சிருக்காது, பஞ்சாயத்து பண்ணி விட்டு அந்த பெண்ணுக்கும் பாதிப்பு, அந்த ஆண்கள் வந்து அப்படியே தான் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த சட்ட ரீதியாகவும் தண்டனை கிடைக்காது, அவங்கள அந்த மாதிரி பண்ணி விட்டுறது. இப்ப இதே இந்த லூலு குழுவால் பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் போய் இங்க இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள் கிட்ட சொல்லியிருந்தா, இப்பவும் சொல்லியிருக்காங்க, இப்பவும் அந்த மாதிரி புதிய குரல். காவல் நிலையத்துக்கு போறதுக்கே பல பெண்கள் முன் வர மாட்டாங்க, வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், இப்படிதான் பிரச்சனை ஆகும் தான் அந்த அரசியல் அமைப்புகள்ல அந்த பிரச்சனைகள் எல்லாம் விசாரிக்கிறோன்ற பேர்ல கூப்பிட்டு வச்சுட்டு இதெல்லாம் வெளியே சொல்லாதீங்க அப்படின்றது. அது மாதிரி அதையும் மீறி இந்த லூலு குழு சர்ச்சையில் வந்து நடவடிக்கை எடுக்க வந்த பெண்ணை கூட ஷாலினி என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஒரு மிகச்சிறந்த பெண், விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக விமனுக்காக அவங்க செயல்படுறாங்கன்னு சொல்லி பேசுறாங்க இல்லையா. ஆனா அவங்களே என்ன சொல்றாங்க, அந்த பாதிக்கப்பட்ட பெண் கிட்ட போய் நீங்க வந்து
புகார் கொடுத்து போலீஸ்ல புகார் கொடுத்து சட்ட நடவடிக்கை எடுத்து எவ்வளவு வருஷங்கள் ஆகும். இதெல்லாம் உங்களால எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? இப்போ நீங்களே புகார் கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது. நீங்க வந்து எந்த மாதிரி பாதிக்கப்பட்டீங்க? எதனால இந்த குழுக்கு அப்ப வந்து ஓகே உங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரியான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு போனீங்க, பர்சனலா என்ன காரணத்துக்காக போனீங்க, எப்படி பாதிக்கப்பட்டீங்க? இதே மாதிரி தான். இப்போ அந்த குழுவால தான் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அந்த விவரங்கள் வந்து கேஸ் நடக்கிறதால நான் வந்து சொல்லலை, அந்த டீட்டெயில்ஸை சொல்ல விரும்பலை. அதனால தான் நான் ஃபேஸே மாஸ்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் கூட அந்த விக்டிமுடைய இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது ஐடென்டிட்டியை அப்படிங்கிறதுனால அந்த டீட்டெயில்ஸை வந்து நான் சொல்லலை. ஏன்னா கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. நிலுவையில் இருக்கும்போது இது என்ன எக்ஸாக்ட் பிரச்சனை என்ன, இதுக்கு என்ன புகார் கொடுத்துருக்கோம், இன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. ஆனால் இது வந்து காவல்துறையில் புகாருக்கு போய் அதுக்கப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் விமென் அவங்க எடுத்து இந்த மாதிரி இந்த குழுவால் பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களுடைய பாதிப்புகளையும் அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்க கேஸை எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து காவல்துறையில் வந்து நேரடியாக கொஸ்டின் பண்ணுறதுனால இவங்க வந்து இந்த புகார் கொடுத்து சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய பெண்களுடைய புகாரெல்லாம் போலீஸ் நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு அது கோர்ட்ல வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அது நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் பின்னணியில அரசியல் அழுத்தம் இருக்கிறதுனால அந்த பெண்கள் வந்து தேசிய மகளிர் ஆணையம் NCW நம்பி தான் வந்து கேஸ் எந்த வருஷம் கொடுத்தீங்க? கேஸ் கொடுத்து 5 வருஷம் ஆகுது. இப்போதான் ஓரளவுக்கு அந்த கோர்ட்ல வந்து ட்ரையலுக்கு வந்திருக்கு கேஸ், ஹியரிங் போயிட்டு இருக்கு. அதனால அதை பத்தின விவரங்கள் நான் வந்து சொல்லலை. இதையும் கடந்து அப்படி வெளியில சொல்ற பெண்களை வந்து அந்த லூலு குழுல இருக்கிறவங்க வந்து அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அபியூஸ் பண்ணுவாங்க. அந்த பெண்களை தொடர்ச்சியா சோசியல் மீடியால அவங்க எதுவுமே பேச முடியாம அவங்க ஏற்கனவே அந்த குழுக்குள்ள அந்த பெண்கள் பேசி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, பர்சனல் வச்சிருப்பாங்கல்ல, அதை வந்து அந்த பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு வந்து அனானிமஸ் புகார்கள் கொடுக்கறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அவங்க நட்பு வட்டத்துல சோசியல் மீடியாலெல்லாம் அவங்கள பத்தி அவதூறு பரப்புறது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இப்போ என்னுடைய கேஸ்லயே பார்த்தீங்கன்னா என்னன்னா பின்னாடி அனானிமஸ் மெம்பர்ஸ் ஃபாலோ பண்றது. அந்த மாதிரி என்னுடைய ஃபோனை ஒரு வாட்டி ஸ்நாட்ச் பண்ணிட்டாங்க. நான் வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ்க்காக ஏர்லி மார்னிங் போயிட்டு இருக்கும்போது அன்ஐடென்டிஃபைடு பர்சன்ஸ் நிறைய ரவுடி கும்பல் வச்சுருக்காங்க. அவங்க இங்கே அந்த குழு வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்கிறதுனால ஒரு குழு பண்ண குற்றங்கள் நிரூபணம் ஆயிடுச்சுன்னா வரிசையாக அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லாரும் மாட்டுவாங்க. ஆப்வியஸ்லி அதனால அந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்குமே ரவுடிசமை வச்சு ரவுடி கேங் வச்சு அந்த பெண்களை பின்னாடி பின்தொடர்றது. ஆனால் அவங்க தெருவுல எல்லாம் வந்து நடக்க முடியாதபடி அவங்கள வந்து த்ரெட்டன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு என்னுடைய ஃபோனில் வந்து அதில் வந்து முக்கியமான ஆதாரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதனால மேற்கொண்டு போயிடக்கூடாதுன்ற மாதிரி அந்த ஃபோனை ஸ்நாட்ச் பண்ணது. அப்புறம் அதுக்கு ஒரு காவல் நிலையத்துக்கு ஓடி போய் அதுக்கு ஒரு புகார் கொடுத்து அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அப்படி அந்த ஒரு இதுலெல்லாம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து சட்ட நடவடிக்கைக்குன்னு போயாச்சுன்னா அவளை அந்த ஒரு விஷயத்துல மட்டும் விட்டுற மாட்டாங்க. தொடர்ச்சியா த்ரெட்டன் பண்றது, தொடர்ச்சியா அவங்களுக்கு இம்சைகள் கொடுக்கறது. என்னுடைய காரெல்லாம் உடைச்சிட்டாங்க. அப்ப இந்த காரை வந்து அது மாதிரி கோர்ட்டுக்கு பெண்ணுமே முன் வர மாட்டாங்க. கண்டிப்பா கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல கேஸ் இருக்கிற அன்னைக்கு காரை நிப்பாட்டிட்டு போனா அந்த காரை பஞ்சர் பண்ணி விடுறது, அதை உடைச்சி விடுறது, இந்த மாதிரி எல்லாம். அதாவது ஒரு எந்த அளவுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிற பெண்ணோ அல்லது துணிச்சலாக இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ற பெண்களையோ எந்த அளவுக்கெல்லாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. செயல்படவே விட மாட்டாங்க. இதையெல்லாம் இந்த பெண்கள் அமைப்பு எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த லூலு குழு சர்ச்சையை வந்து ஜனநாயக மாதர் சங்கத்துல கூட எடுத்துட்டு போனோம். அனைத்து பெண்கள் கூட்டணின்னு ஒண்ணு இருக்கு, அங்க கொண்டு போனோம். யாருமே அதை வந்து ஏன் எடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொன்னா அந்த மனிதின்ற அமைப்பு வந்து அவங்களோட எல்லாம் நல்ல ஒரு நெட்வொர்க்ல இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு பின்னணியில் இருக்கிற அரசியல் காரணங்கள்னால இந்த பெண்கள் வந்து செத்து போனாதான் ஏதாவது பண்ணுவாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி நிலைமையில இருக்கு. ஏன்னா இவ்வளவும் கடந்து
இந்த இதை வந்து பண்ண வேண்டியிருக்கு நம்ம. அதுக்கு காரணம் என்னன்னா NCW நம்ம பின்னணியில இருக்கு அப்படின்றதுனால எல்லா NCWன்றது நேஷனல் உமன்ஸ் கமிஷன் டெல்லியில இருக்கு. அதுக்கு நேரடியாக இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் நாங்க குழுவா போய் அங்க வந்து நேரடியாக அந்த சேர்பர்சனை சந்திச்சு எங்க புகாரெல்லாம் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாம தமிழச்சிங்கிறவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு சில பெண்கள் பாதிக்கப்பட்ட விஷயம் கிடையாது. அது மாதிரி இது வந்து ஒரு சமூக சீரழிவு. இங்கே இருக்கிற பெண்கள் வந்து பல குடும்பங்கள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நேஷனல் கமிஷன் நியமித்த ஒரு வக்கீல் வந்து அந்த கேஸை வந்து நடத்துகிறாங்க. ஒரு பக்கம் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் கம்ப்ளைண்ட்டுன்னு போகும்போது சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரியான டார்ச்சர்லாம் கொடுக்குறாங்க. ஃபோனை திருடுறது, காரை உடைக்கிறது, அவங்களோட வேலை செய்கிற இடத்துல வந்து தொந்தரவு கொடுக்குறதுன்னு நிறைய சொன்னீங்க. இந்த தப்பையெல்லாம் செஞ்சவங்க அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு. அவங்க எப்படி இருக்காங்க இப்போ? ஓகே, இது நல்ல முக்கியமான கேள்வி. என்னன்னா இந்த விக்டிமா இருக்கிற பெண்களுக்கு இவ்வளவு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த அக்யூஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதுல லூலு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணவும் இல்லை, அவங்கள வந்து போலீஸ் வந்து அவங்களுடைய ஸ்டேட்மென்ட்டே வாங்கல. நான் ஒரு நியூஸ் பேப்பர்ல இல்ல அரெஸ்ட் இல்ல, அது அவங்க மேல லுக் அவுட் நோட்டீஸ் போடப்பட்டிருந்தது. அவங்க ஆஸ்திரேலியால இருந்ததுனால பாஸ்போர்ட் முடக்கப்பட்டு அவங்கள வந்து ஏர்போர்ட்ல வந்து இறங்கின உடனேயே அவங்கள இமிகிரேஷன்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க உடனடியா அவங்க அம்மாவுடைய இறப்புக்கு டெத் செரிமனிக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க பெயில் வாங்கி, ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி அந்த பெயில அப்படியே தொடர்ந்துட்டாங்க. அவங்க நான் கேஸுக்கு ஒத்துழைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்துட்டாங்க. ஒரு நாள் கூட அவங்க அரெஸ்ட் ஆகப்படவே இல்லை. அது மாதிரி அவங்கள வந்து அவங்களுடைய அந்த லூலு தான் ஏவன் குற்றவாளி. அவங்களுடைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எதுவுமே போலீஸ் சீஸ் பண்ணி அதுல அவங்க எத்தனை பேரை மிரட்டி இருக்காங்க, என்னெல்லாம் அவங்களுக்கு நெட்வொர்க் இருக்கு, இதெல்லாம் பண்ணவே இல்லை, பண்ணல. அது மாதிரி ரெண்டாவது குற்றவாளி A2 அக்யூஸ்ட் பவானியை பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து அவங்களுக்கு போலீஸ் போய் அவங்கள விசாரிக்கிறதுக்கான சம்மன்லாம் கொடுத்தாங்க வீட்டில் போய். அதை வாங்கிக்கிட்டு அந்த அம்மா செல்ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவங்க கென்யாவுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஓடிடுச்சு. ஸோ அவங்களும் வந்து தேடப்படும் குற்றவாளியாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் போட்டாங்க. அது மாதிரி அவங்க 3 மாதம் கழித்து விசா முடிஞ்சு அவங்க சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தோடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுத்தாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு கோவிட் வந்துடுச்சுன்ற ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து அந்த அம்மா பெயில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மற்ற குற்றவாளிகள் வந்து இன்னும் 2 பேரை வந்து ரிமாண்ட் பண்ணி அவங்களெல்லாம் விசாரிச்சிருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இப்ப பெயில்ல வெளியில தான் இருக்காங்க. குற்றவாளிகள் எல்லாருமே வெளியில தான் இருக்காங்க. வெளியில இருக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த பெண்கள் எல்லாம் தொடர்ச்சியா அபியூஸ் பண்றது, த்ரெட்டன் பண்றது, அனானிமஸ் கால்ஸ் பண்றது, ஆட்களை வச்சு சோசியல் மீடியால அபியூஸ் பண்றதுன்னு ரொம்ப அவங்களுக்கு வந்து அவங்க பின்னணியில அரசியல் சப்போர்ட் இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்தினால அவங்க வந்து குற்றவாளிகள் மாதிரியே கிடையாது. அவங்க அவ்வளோ ஜாலியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இப்ப கூட ஏதோ டூர் போனாங்க அப்படின்னு. ஆமா, யாருக்காச்சும் இது என்ன கேஸ் என்னன்னு விவரங்கள் தெரியணும் அப்படின்னா சாட்சிக்கு காப்பி வாங்கிக்கோங்க. வாசிங்க ஃபுல்லா. நான் எப்படி பெண்களுக்கு மண்டே கழட்டி மண்டே ஓபன் பண்ணி மூளையெல்லாம் கழட்டி வாஷிங் மெஷின்ல போட்டு நல்ல ஒரு வாஷ் கொடுத்து கலரிங் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து திரும்ப அவங்க மண்டையில மாட்டி விட்டுருக்கேன்ட்டு கேஸ் போட்டிருக்காங்க. இப்ப வந்து இந்த நெட்வொர்க்னு சொன்னேன் இல்லையா, அதுல அந்த அனந்த ரேஷ்மிங்கிறவங்க வந்து அவங்க ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த டிராவல்ஸ் மூலமா வந்து மூணாறு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு போயிட்டு குடிச்சு கும்மாளம் அடிச்சுக்கிட்டு ஜாலியா எப்ப பாரு ஊர் சுத்திக்கிட்டு as though victims தான் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஜாலியா இருக்காங்க. அவங்கள பாத்தீங்கன்னா அந்த இப்ப வந்து நான் என்ன சொன்னேன்னா ஒரு IAS, நான் மதிக்கக்கூடிய IAS அதிகாரிகள் சொல்லிதான் இந்த மாதிரி போய் குழுவுல பாதிக்கப்பட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அந்த அனந்த ரேஷ்மிங்கிறவங்க ஒரு IAS அகாடமி வச்சு நடத்துறாங்க.
அதாவது மாணவர்களை வந்து ட்ரெயின் பண்றாங்க. இந்த மாதிரி குற்றவாளிகள்லாம் ட்ரெயின் பண்ணி அவங்கெல்லாம் வந்தா இன்னும் எப்படி மாணவர்களோட எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாயிடுமே இருக்கும் அப்படின்னு புரியல. அதனால எவ்வளவு விழிப்புணர்ச்சியோட நம்ம எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியவங்க ஜாலியா இருந்துக்கிட்டு அவங்க வந்து விக்டிம்ஸ் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இவங்க இன்னும் குற்றவாளிகள் சமூகத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இன்னமும் அதாவது பாதிக்கப்பட்டவங்கள இன்னமும் மிரட்டிக்கிட்டு அவங்க லைஃபை இன்னும் மிசரபிள் ஆக்கிக்கிட்டு அவங்க வந்து வெளியிலேயே வர முடியாதபடி பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு, ஏன்னா இவங்களுக்கு அரசியல் சப்போர்ட் இருக்கு, அந்த காரணத்தினால அவங்க ஜாலியா தான் இருக்காங்க. இப்ப லூலு அந்த டூருக்கு போன போட்டோ எல்லாமே பப்ளிக்கா இன்னும் நீங்க பார்க்கலாம். இன்னும் அவங்க இப்ப Facebookல இருந்து ஓடிட்டாங்க. ஏன்னா Facebookல வந்து தொடர்ச்சியா மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. புகைப்படங்கள்லாம் ஆதாரமா எடுத்து இருக்கு, எல்லாமே ஆதாரமா எடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அவங்க இப்ப இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இன்னும் அதே தான் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து குற்றவாளிகள் இன்னைக்கும் ஜாலியா தான் இருக்காங்க. அவங்க அப்படியே ரிமாண்ட் பண்ணப்பட்டாலும் அவங்க பெயில்ல வந்துடுறாங்க. அதுக்கு மேல போலீஸ் வந்து அவ்வளவு குயிக்கா நடவடிக்கை எடுக்கிறதும் இல்லை. சட்ட ரீதியா நம்ம கோர்ட்டுக்கு போனாலும் அவ்வளோ சீக்கிரத்துல இந்த கேஸ் எல்லாம் வந்து முடிவுக்கு வரதில்லை. அதனால இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு நடந்து இந்த சட்ட நடவடிக்கை எல்லாம் நம்ம போய் இதெல்லாம் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த மாதிரி இருக்கிறவங்கள புறக்கணிக்கணும். அதாவது பெண்கள் வந்து எந்த மாதிரியான விஷயங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அதை சொல்லுங்க. ஆப்வியஸ்லி இந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாத அரசியல் பெண்கள் படிக்கணும். இப்போ வந்து அவங்க எப்படி ஏமாத்தினாங்க, அம்பேத்கர் இதை சொல்லியிருக்கார், பெரியார் இதை தான் பெண்ணுரிமைன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்கள் வந்து அவங்களே பெரியாரையும் அம்பேத்கரையும் படிச்சிருந்தா அவங்க வந்து இதுங்கெல்லாம் மொக்கைங்க அப்படிங்கிற புரிதல் வந்திருக்கும். இந்த மொக்க இவங்க சொல்றதெல்லாம் உண்மையிலேயே இவங்க வந்து ஃப்ராடுங்க தான் அப்படின்ற அவேர்னஸ் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது, அது மாதிரி அளவுக்கு மீறி ஒருத்தர் வந்து நட்போட பழகிறோன்றது, நம்ம பர்சனல் டீடைல்ஸை முதல்ல வெளியில சொல்ல, பர்சனல் டீடைல்ஸை முதல்ல ஷேர் பண்ணக்கூடாது. அது மாதிரி வந்து நம்மளை எம்பவர் பண்ணிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதை ஒரு குழுவோ அல்லது வேற இன்னொருத்தர் நம்மளை எம்பவரே பண்ண முடியாது. நம்ம தான் எம்பவர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற, நம்ம எதை படிக்கணும், எப்படி நம்மளை டெவலப் பண்ணிக்கணும், எப்படி நம்மளை வந்து நம்ம வந்து பவர்ஃபுல்லாக வரணும் அப்படின்றதெல்லாம் ஒரு பெண் வந்து தானே டிசைட் பண்ணி தன்னுடைய அறிவு தேடல்ல தான் அது வருமே தவிர்த்து வேற இன்னொருத்தர் வந்து அதை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பகுத்தறிவுன்றது நம்மளோட படிப்பறிவு தான், மத்தவங்க வந்து புகுத்த முடியாது அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மற்ற பெண்கள் எவ்வளவு அவேர்னஸா இருக்கணும், இந்த சொசைட்டில நம்ப முடியாதபடி என்னெல்லாம் நடக்குதுன்ற நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நான் இந்த இடத்துல ஒண்ணு சொல்ல விரும்புறேன். பாதிக்கப்பட்ட பெண்ன்ற அதே இடத்துல நான் இருக்க விரும்பல. நான் வந்து இப்ப போராடிக்கிட்டு இருக்கேன். அந்த பாதிப்பு நடந்து முடிஞ்சிருச்சு. நான் வந்து இப்ப மற்ற பெண்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுலயும் நான் என்ன அரசியலா முன்னேற்றதுலயும் என்னுடைய, இப்ப நான் வந்து ஒரு மேரத்தான் ரன்னரா இருந்தேன். என்னை வந்து நிறைய News 7 சேனல்ல, புதிய தலைமுறையில, நக்கீரன் 360 எல்லாம் பேட்டி எடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் அவார்ட்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா 52 வயசுக்கு மேல மேரத்தான்ஸ் ஓடி 32 கிலோமீட்டர்லாம் ஓடி சாதிச்சிருக்கேன். ஸோ அதை நான் கவனிக்கணும். என்னுடைய அறிவை நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கான இதுல இருக்கேன். அதுவும் இல்லாம மற்ற பெண்களுக்காக இப்ப இந்த நோக்கி இப்பதான் போயிட்டு இருக்கேன் நான். ஓகேயா? அதாவது ஒரு சட்ட ரீதியாவும் இந்த இதெல்லாம் அனுபவங்கள்லாம் கிடைக்கும் போது மற்ற பெண்களுக்கு சட்ட ரீதியா எப்படி நடவடிக்கைகள் எடுக்கிறதுன்ற அந்த அறிவுறுத்தல், அது மாதிரி வந்து என்னுடைய அனுபவங்களை எழுதுறது. ஸோ இந்த மாதிரியான அவேர்னஸை நோக்கி பெண்களை கூட்டிட்டு போறதுல தான் என்னுடைய உண்மையிலேயே இந்த சமுதாயத்துக்கும் பெண்களுக்கும் தேவையான விஷயத்தை இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, நன்றிமா. நன்றி.